ஐயாத்தினை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து நிமிடங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயா, தவம் இருப்பதற்கு உகந்த பூமி எந்த பூமி என்று கேட்கின்ற போது தட்சணா பூமியின் சிறப்பை பற்றி வேதவியாசர் சொல்லுகின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த தட்சணா பூமியில் என்ன என்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற விதமாக இந்த விருத்த பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. விருத்தம்: தட்சணாபுரியின் நீதோம் செப்பிட தொலையாதையா மிச்சமாம் புவியிதாகும் மேவலர் குவந்த நாடு பச்சமால் மகனே நீரும் பண்ணுறதவசு ஏறும் அச்சமும் வாரதையாம் என்றடிமிசை பணிந்து நின்றான். வேதவியாசர் சொல்லுகின்றார், இந்த தட்சணா பூமியை நீங்கள் தவம் இருப்பதற்காக தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அது சிறப்பானதாக இருக்கும். இந்த தட்சணத்தினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்புகள் இங்கே இருந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் மேவலர்களுக்கு உகந்த நாடு, அதாவது மேலோகத்தார்கள் அழுகின்ற புண்ணிய பூமி, இது தெய்வீக அருள் பொருந்திய பூமி. இந்த பூமி நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றவர்கள் அந்த நன்மையை செய்து நிறைவேற்றுவதற்கு உகந்த பூமியாக இந்த பூமியானது விளங்குகின்றது. ஆகவே தாங்கள் எத்தனையோ பேர் தவத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களுடைய பாவ வினைகளை தொலைப்பதற்காகவும் நீச வினைகள் தீர்வதற்காகவும் சிறப்பு பெற்ற பூமி இந்த தட்சணா பூமி. அது மட்டுமல்ல, அனைத்து தெய்வீக சக்திகளும் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி. இந்த தட்சணா பூமியினுடைய சிறப்பை நாம் சொல்லி அங்கே வாயால் சொல்ல முடியாது. தாங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தவசு செய்தீர்களே ஆனால் தங்களுடைய தவசு நிச்சயம் நிறைவேறும் என்று வேதவியாசரானவர் சொல்ல, அதன்படி எம்பெருமான் தவசிருக்க ஆரம்பிக்கின்றார். ஐயாவும்